அது காலையில தான் போடணும், ஈவினிங்ல சாணி கரைச்சி போட மாட்டாங்க. அப்படியா? பாரு உனக்காக மாடு வீடு தேடி வந்து சாணி போட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா நம்ம பிரான் தோசை ரெடி ஆகிடுச்சு, அப்படியே எடுத்துடலாம். நானும் ஆட்டிலாம் போடலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், 2 டம்ளர் வேஸ்ட் பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா வந்துருச்சு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். அங்கங்க கலர் கலரா புள்ளி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறீங்க. ஈவினிங் மட்டும் தான் நீ கோலமே போடுற சங்கீதா. டெய்லியும் காலையில லேட்டா எந்திரிக்கிறேன்னா ஈவினிங்ல போட்டு வச்சிடுற. ஆமா அது ஒரு டெக்னிக் இல்ல. சரி சரி. காலையில ஏஞ்சிருக்க லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம வாசல் காலையில பாக்கும்போது நமக்கு வாசல்ல கோலம் போட்ட மாதிரியே தண்ணி தெளிச்சு கோலம் போட்ட மாதிரியே இருக்கும். அது என்ன காரணம்னா ஈவினிங் டெய்லி வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு அழகா போயிட்டு தூங்கிடுவேன். கரண்ட் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரமே கரண்டே இல்ல. சோ அதனால இங்கதான் உட்காந்துட்டு இருந்தோம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தோம். சரி நம்ம அப்படியே ஈவினிங் ரொட்டீன் முடிச்சிடலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கோம். கோலம் போட்டுமா பெருக்கி? சரி ஓகே. இரு தெளிக்காது. உனக்காக மாடு சாணி போட்டு போயிருக்குது. சாணி கரைச்சி தெளி. நீ தானே சொன்ன சாணி கரைச்சி போட்டா சூப்பரா இருக்கும் தர. அது காலையில தான் போடணும், ஈவினிங்ல சாணி கரைச்சி போட மாட்டாங்க. அப்படியா? பாரு உனக்காக மாடு வீடு தேடி வந்து சாணி போட்டுருக்குது. ஒழுங்கா வாரி கரைச்சி போடு. காலையில போடணும் பேபி. மறுபடியும் சாணி கிடைக்குமா உனக்கு? சொல்லிங்க. அது ஒண்ணு இருக்கும், நிறையதான் இங்க இருக்கு. இப்ப நான் சாணி கரைச்சே போறதே இல்ல. அதுக்கு நான் தான் ஒரு பவுடர் வாங்கி வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி வரவே இல்ல. நாட்டு மருந்து கடையில போய் கேட்டா கிடைக்கும் சாணி பவுடர். ஆமா சாணி பவுடர் கரைச்சி விட்டுலாம். ஆமா பேபி, இப்ப கடையெல்லாம் தெளிக்கிறாங்கல்ல மஞ்சள் பவுடர் மாதிரி தெளிக்கிறாங்க, அது வந்து சாணி பவுடர் தான் நினைக்கிறேன். அது ஒண்ணு வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். நானே தெரியாம நீ சொல்ற. பக்கத்திலே சாணி இருக்கும்போது சாணி பவுடர். உனக்கு திமிரு தான் சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா நீ வந்து இன்னும் கொஞ்சம் அழகா போடணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் வரும், நீ போடுறியா இல்லனா அப்படின்னு கேக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் கேட்டேன் சங்கீதா, ஒரு ரவுண்டு போட்டோன்னா அந்த ரவுண்டு மாதிரி எல்லா ரவுண்டும் அழகா வரணும்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ போடுவா. இல்ல எனக்கு எப்படி போட தெரியுமா அப்படிதான் போட தெரியும், இல்லனா நீ போடு அப்படின்றாரு. எனக்கு போட தெரிஞ்சா நான் அழகா போடுவேன் சங்கீதா, ஒன்ன மாதிரி போட மாட்டேன். புரியுதே? கோலம் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. இப்ப நல்லா இருக்கான்னு பாத்து பேபி. ரங்கோலியா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் சங்கீதா போட்ட ரங்கோலி. இப்பதான் இந்த வீட்ல பெரிய கோலமே நான் போட்டிருக்கேனே பெருசா. ஆமா டெய்லியும் குட்டி குட்டியா போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் தான் போட போறோம். பேபி நீ மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் போடு, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்பச்சினோ ரெடி பண்ணி தரேன். ஓகே? கேப்பச்சினோவா? ஆமா, ரெஸ்டாரண்ட்ல வந்து ரெடி பண்றாங்க இல்லையா? ஆமா, நம்ம வீட்லயே வந்து ஸ்பெஷலா உனக்காக நான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அகாரோ காஃபி மிஷினில் தான் கேப்பச்சினோ ரெடி பண்ண போகிறேன். இதில் காஃபி லேட்டோ 4-3 மில்க்லாம் ரெடி பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக நம்ம வீட்டிலே கேப்பச்சினோலாம் ரெடி பண்ணலாம். இந்த காஃபி மிஷின் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். காஃபி போர்ட்டா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பூன் இருக்குது, பேக் சைடே வந்து பார்த்தீங்கன்னா டேம்பரும் இருக்குது, மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க, 1 இயர் வாரண்டி இருக்கிறதுனால வாரண்டி கார்டுமே இருக்குது. மெயின் யூனிட்ல என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆன் ஆஃப் பட்டன், இது பம்ப் கண்ட்ரோல் சுவிட்ச், ஸ்டீம் செலக்டர், இதில் என்னென்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எரியும். இது டெம்பரேச்சர் டயல், தெர்மோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கல ஒரு வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மினிமத்துக்கு மேலே மேக்ஸிமம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சிக்கலாம். நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆரஞ்சு கலர் நாபை வந்து வெளியே எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வழியாக தான் நம்ம டேங்க்ல வந்து தண்ணி காஃபி மிஷினுக்கு வரும். சைடில் ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்ட்ரீம் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரோத் டிவைஸ். இதில் தான் நம்ம பால் வந்து ஃப்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது நல்லா மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல ரிமூவபிள் ட்ரிப் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரிமூவ் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் காஃபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகும். ஸோ இது ஃபில்லாகவே இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆகி மேலே வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காஃபி போடுறதுக்கு வாட்டர் டேங்க்ல தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம காஃபி போர்ட்டா ஃபில்டர்ல வந்து காஃபி தூள் எடுத்துக்கலாம். ஃபில்டர் காஃபி தூள் எடுத்துக்கங்க. ஸோ அது போட்டுட்டு நம்ம டேம்பரில் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். மெயின் யூனிட்ல இன்சர்ட்டுக்கு நேராக வச்சு லாக் பட்டன் வர வரைக்கும் அதை நல்லா இழுத்து விட்டுக்கணும். இப்போ காஃபி மிஷின் ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணோடனே டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், தெர்மோமீட்டரில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க கிரீன் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பம்ப் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் நமக்கு சூப்பரான எக்ஸ்பிரஸோ வந்து ரெடி ஆகி வரும். நல்லா திக்கான காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
சக்கரை போட்டு அப்படியும் குடிக்கலாம், பால் மிக்ஸ் பண்ணியுமே குடிக்கலாம். கிளாஸை பார்த்தாலே தெரியும் கீழே டிகாஷன் இருக்கு, மேலே நல்லா க்ரீமியாக சூப்பராக நமக்கு எஸ்பிரஸோ ரெடி ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரோத் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டீம் செலக்டரை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் இந்த காஃபி கப் இண்டிகேட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். செகண்டாக இருக்க கிரீன் கலர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஃப்ரோத் பண்ணுறதுக்கு டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் இருக்க பால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ஸ்டீம் கண்ட்ரோல் நாப அட்ஜஸ்ட் பண்ணால் நமக்கு ஃப்ரோத் டிவைஸில் வந்து நல்லா ஹாட் ஸ்டீம் வரும். ஸோ அதில் வந்து பால் டேரெக்டாக வச்சோம்னா நமக்கு சூப்பராக பால் ஃப்ரோத் ஆகி வரும். இந்த ஃப்ரோத் மில்க்கு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எஸ்பிரஸோவில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கணும். சேர்த்துனா சூப்பரான கேப்பச்சினோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதில் என்ன டிசைன் போட முடியுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். நான் டிசைன் வந்து போட்டு நான் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. ஃப்ரோத் டிவைஸை அப்படியே வெளியே எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ட்ரிப் ட்ரைவை நம்ம ரிமூவ் பண்ணி அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி காஃபி ஃபில்டரையும் வெளியே எடுத்து நம்ம காஃபி தூளை கீழே கொட்டிட்டு நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இந்த காஃபி மிஷின் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது. இது நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஆட்டிலாம் போடலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். 2 டம்ளர் வேஸ்ட் பண்ணதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம். ஹாட்டின் வரல, ஆனா வந்து சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். கேப்புச்சினோ வீட்லயே ரெடி பண்ணிட்டேன். ஆமா, இது உனக்கு இது எனக்கு. சியர்ஸ். குடிக்கலாம். சரி குடிக்கலாமா? பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. ஓகே ஓகே பேபி. வாவ் சூப்பரா இருக்கு சங்கீதா. நல்லா இருக்கா? ஆமா, கடையில குடிக்கலாம். அப்புறம் கோல்ட் காபி கூட நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்து ஒரு டைம் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு. வீட்லயே சங்கீதா ரெடி பண்ணி கொடுத்தது அல்டிமேட்டா இருக்கு. இப்போ நீ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிப்ஸ் போட்டு தரேன். நான் சொன்ன மாதிரி உனக்கு நான் காபி போட்டேன், நீ எனக்கு அடுத்த 10 நிமிஷத்துல உனக்கு சிப்ஸ் ரெடி ஆயிடும். மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேபி சமைக்கிறன்ற பேர்ல மேடை மேல ஏறி உட்காந்துன்னு இருக்காரு பாருங்க. எனக்கு நல்லா வசதியா இருக்கு சங்கீதா. மேடை வந்து நான் எதுக்கு இவ்வளவு பெருசா போட்டு விட்டுருக்கேன், நீ சமைக்கும் போது வந்து பக்கத்துலயே உட்காந்து அப்படியே வாங்கி சாப்பிட்றதுக்கு தான். இப்ப வேற வழி இல்ல, சமைக்க வர சொல்லிட்டா. சிப்ஸ் வேட கேட்டார் ஃப்ரெண்ட் சங்கீதா. அதனால வந்து கிழங்குக்கு தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். மரவள்ளி கிழங்குக்கு தோல் உரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சங்கீதாக்காக சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ், அதுக்கு வந்து எல்லாமே தயார் பண்ணிட்டு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப நாளாவே சிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும்னு ஆசை கேட்டுட்டே இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் போல அவிச்சு சாப்பிடுவோம் நாங்க சங்கீதா. இந்த டைம் ஆனா இது இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வாங்கியிருக்க மரவள்ளி கிழங்கு வந்து சிப்ஸுக்கான மரவள்ளி கிழங்கு கிடையாது. இது வந்து நார்மல் மரவள்ளி கிழங்கு. இதுல சிப்ஸ் வருமானம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் தட்டை விட கீழே போட்டுற வேற மரவள்ளி கிழங்கு இருக்கும் சங்கீதா, நல்லா பெருசா இருக்கும். அது நல்லா மழமழன்னு நல்லா மாவா இருக்கு. இது வருமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம். நான் சிப்ஸ் போடும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரோஸ் கிழங்கு, ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். பார்க்கல, வருதான்னு செக் பண்ணி பாப்போம். வரலன்னா அவிச்சு சாப்பிடலாம் மறுபடியும். உரிச்சிட்டு வந்து அவிக்க சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல, அதை நான் பார்த்துருந்தேன். நாங்க வந்து அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவிப்போம். இதுக்கப்புறம் நாங்க உரிச்சிட்டு அவிக்கவும் ட்ரை பண்றோம். ஓகேவா? உரிச்சிட்டு அவிச்சாலும் நல்லா தான் இருக்கும். நார்மலா அது தோலோட அவிச்சு சாப்பிட்டா அதோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா. சங்கீதா சிப்ஸ் இப்போ வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிறீங்க பாரு. டைரக்டா எண்ணெயில சீவி விடுவாங்களா? அது மாதிரிலாம் சீவ மாட்டியா? சப்பளங்களை போட்டு உட்காந்துட்டு ஒரு தட்டுல சீவி வைக்கிறாரு. தட்டுல சீவி அப்புறம் இப்படி ஒன்று ஒன்றா விடுவான். டைரக்டா எண்ணெயில சீவுற அளவுக்கு நான் என்ன மாஸ்டரா சொல்லு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அழகா வந்து சிப்ஸ் சூப்பரா ஸ்லைஸா பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அழகா இது வந்து அழகா எண்ணெய் காயட்டோன்னு சொல்லி எண்ணெயில போடலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு காய வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி சிப்ஸுக்கு அந்த கிழங்கு சீவிட்டாருன்னா அப்படியே எடுத்து போட்டு பொரிச்சிடலாம். நல்லா தான் வருது. கிழங்கு சரி இருக்காது சொன்னேன். சிப்ஸ் பொரிச்சாதான் தெரியும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்லைஸா சூப்பரா வந்திருக்கு. நல்லா தான் இருக்கும் பேபி. நல்லா இருக்குதா? சரி. உருளைக்கிழங்குல தான் 2 வகை இருக்குது. சிப்ஸுக்கு போடுறது ஒன்று இல்லை. ஆமா, உருளைக்கிழங்குலுமே வந்து சிப்ஸ் போடுறதுக்கு தனியா இருக்கு, நார்மல் உருளைக்கிழங்கு தனியா இருக்கு. அதானே? ஆமா, இதுல எப்படின்னு தெரியல, நம்ம வாங்கி போட்டு பார்ப்போம். சிப்ஸ் டிசைனா போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு கிழங்கு மட்டும் பொரிச்சு பார்க்கலாம். ஆமா, செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீவிக்கலாம். ஸ்ட்ரைட்டா சீவனா ரவுண்டா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சாச்சி சீவனா இந்த மாதிரி வந்து அழகா வரும். ஃபுல்லாவே ஸ்ட்ரைட்டா சீவியாச்சு. மறுபடியும் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சிப்ஸ் பொரிச்சு பார்க்கலாம். போடு பயங்கரமா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடையுது பேபி காய். உடையுதா? ரொம்ப சூடாயிடுச்சு அதனால உடையுதா? அப்படிலாம் இல்ல. போதும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பயங்கரமா காஞ்சிருச்சு. அங்கே போய் ஒட்டிச்சுன்னு நினைக்கிறாரு. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் நான் போடலான்னு நினச்சேன். சங்கீதா நான் போடுறேன்ட்டார் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒட்டுல மட்டும் தீயுது. நல்லா தான் வரும் போல இது. அழகா வந்து அழகா தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிறதுக்கே அழகா வருமா? வருது அவ்வளவுதான். நல்லா மொறுமொறுன்னு வரணுமே. மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான் பேபி. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. நுரெல்லாம் அடங்கிட்ட பிறகு எடுத்துடலாம். சரி, நுரெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா அது ஒட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா கேட்கணுமே மொட மொடன்னு. ஆறுனா தான் கேட்கும் பேபி. ஆறணுமோ? ஆமா. ஓகே. இது கேக்குது என்ன? ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். இதில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடரும் அதுக்கப்புறம் சால்ட்டும் வந்து சேர்க்கணும். சேர்த்தனா இன்னுமே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மரவள்ளி கிழங்கு இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற சிப்ஸுக்குன்னு போடுற மரவள்ளி கிழங்கு வேற, இது வேற. ஆமா. அந்த இதுவுமே வந்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா ரெடி ஆயிருக்கு. பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுடலாம். ஒன்னொன்னாவே போடுவான். தீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நிறைய தீ வை வை ஃபுல் தீ தான் வச்சிருக்கப்ப. சிங்கிளா போடுவோம் பேபி, திருச்சி. ஆமா, சிங்கிள் ஒண்ணு ஒட்டாம இருக்கும். அப்பதான். ஆமா. சரிங்களா? செய்யும் போதே சாப்பிட்டு பார்த்தோம்னா இல்ல எந்த அளவுக்கு வந்து ரெடியா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறோம் பேபி. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்குது. சால்ட் அந்த ரெட் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்கல. சேர்க்காம அவ்வளோ டேஸ்டா இருக்கு பேபி. இந்த கிழங்கு சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குல்ல பேபி? மொறுமொறுன்னு கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா மரவள்ளி கிழங்கு வீட்லயே செஞ்சாச்சு. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போடுவோம். ஆமா, போட்டு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டா வந்துருச்சு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கட்டையா சீவி இருந்தேன். ஆமா. அதுக்கப்புறம் நல்லா மெல்லிசா வந்து பாத்தீங்கன்னா சீவியாச்சு. என்னமா? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே அல்டிமேட்டாக இருக்கும். லைட்டாக சால்ட் வந்து தூவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் கொஞ்சம் தூவிட்டு ரெட் சில்லி பவுடர். டைரெக்டாக ரெட் சில்லி பவுடரா? ஆமாம். ஓகே. அப்படியே ரெட் சில்லி பவுடர் சூடாக இருக்கும் போதே தூவினா அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், போதும். ரொம்ப காரம் போட தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக போட்டாச்சு. நல்லா ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்போ ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நல்லா கலகலன்னு சத்தம் கேட்குது பார்த்தியா? காட்டு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ நம்ம இது சாப்பிடலாம். சரிங்களா? சூப்பராக இருக்கு பேபி. நல்லா இருக்கா? சூப்பரா? சூப்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் குளிச்சுட்டு வர போகிறேன். ஈவினிங் வந்து நம்ம நைட்டு டின்னர் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே? ஜெஸ்விதா பொண்ணு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு சொல்லு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊவா சாப்பிட்டீங்களா? அம்மா ஊவா செய்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், என்னம்மா செய்கிறாங்க அம்மா? அம்மா ஊவா செய்கிறாங்களா? சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? கேளு, எல்லாரும் ஊவா சாப்பிட்டீங்களா? நைட் டின்னர் என்னது? தோசை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தோசை தான் நைட் டின்னரு. தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வெரைட்டியாக எல்லாருக்கும் தோசை சொல்ல போகிறேன் பேபி. நான் வெரைட்டியான தோசையா? ஆமாம். சரி. அழகாக தோசை மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆனியன் வச்சுருக்காங்க கட் பண்ணி. ஆனியன் தோசையா? ஆனியன் தூக்கி மேலே போட்டால் ஆனியன் தோசை. வேற லெவலு. ஜஷிதாக்கு வந்து ஆனியன் தோசை ரொம்ப பிடிக்கும். என்னம்மா? ஆனியன் தோசை. தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு ஸ்டைலில் வந்து எறா தொக்கு வந்து பண்ணேன். சூப்பராக இருக்குது, செம்மையா. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். இப்போ நம்ம இது வந்து லஞ்சுக்கு சாப்பிட்டு அப்படியே நைட்டுக்கு தோசைக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஒன்று செய்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் தோசை. அடுத்தது என்னது? அடுத்து எறா தோசை செய்ய போறோம். எறா தோசையா? ஆமா, கறி தோசை மாதிரி எறா தோசை. எஸ். சரி, எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு. அதை தோசையை ஊற்றி மேலே எறா வச்சுட்டா எறா தோசை. அப்படிலாம் கிடையாது, அதுக்கு தனியாக செய்முறை இருக்கு பேபி. சரி, பார்க்கலாம். ஆனியன் தோசை ரெடி. இன்னைக்கு வந்து டிசைனாக டின்னர் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஆமாம், ஆனியன் தோசை, பிளைன் தோசை, கறி தோசை. கறி வந்து என்ன கறி தெரியுமோ அது ப்ரான் தோசை இப்போ செய்ய போகிறோம் பேபி. ஃபர்ஸ்ட் வந்து ஆனியனை தீர்த்திக்கலாம். தேய்ச்சிட்டு ஓகே, ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி கட்டியாக சுட்டுக்கலாம்.
திக்கா. ஆமாம், ஓரளவுக்கு திக்கா, ரொம்ப மெலிசா இல்லாத திக்கா. ம். முட்டையை தூக்கி ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை இங்கே உடச்சி ஊற்றலாம் பார்த்து எடுத்து வந்து இங்கே போட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா முட்டையை தரையில போட்ட ஆம்லேட்டு. ஏமா பண்ணா ஜஸ்விதா நீ ஓடுறாரு பாரு பயந்து. அடி வாங்க போற பாரு நீ. தோசை ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கலக்கிட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து ப்ரான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரான் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ நம்ம கறி தோசைலாம் பண்ணுறோம்ல, மட்டன் கறி தோசைலாம், அதே மாதிரி தான். இதில் இன்னும் என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த ப்ரானை நல்லா கொத்தி போட்டு கூட வைக்கலாம். கொத்து ப்ரானா? சரி, அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் தோசை. இது வந்து பார்த்தோன்னா ப்ரான் தோசை. ஓகே. இது எதுக்கு முட்டை உடச்சி ஊற்றுறதுனா அந்த முட்டையில் போய் அது நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். ஆமாம், தோசையிலேருந்து தனியாக பிரிஞ்சு வராது. அதுக்காக தான் முட்டை உடச்சி ஊற்றுறது. ஸோ இது மேலாப்பில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே. முட்டையை வந்து அழகாக திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசையை அழகாக திருப்பி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம ப்ரான் தோசை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துடலாம். சங்கீதா, கறி தோசை மாதிரியே இருக்கு சங்கீதா பார்க்கறதுக்கு. கறி தோசை மாதிரி தான் பேபி. பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்தி இது மாதிரி கிரேவி பண்ணிடுவாங்க. அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வைப்பாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் தோசை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டுக்கு தோசை தான். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஆனால் வேறு லெவலில் சைட் டிஷ் வந்து வச்சிருக்கோம். வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்னும் ஆனியன் தோசை, ப்ரான் தோசை, பிளைன் தோசைன்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். முட்டை தோசை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முட்டை ஆஃப் பாயில் வந்து 2 பேரும் சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.